இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நாம் படுகிற உபத்திரவங்கள், நாம் இடுகிற கூக்குரல்கள், நாம் படுகிற வேதனைகள், இவைகளை இந்த உலகத்தின் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறேன். அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளிலே எகிப்திலே அவர்கள் பட்ட உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அவருடைய வேதனைகளை அறிந்து, அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் ஒரு மோசேயை தெரிந்து கொண்டு, மோசேயை பயன்படுத்தி, அவனை உருவாக்கி, மோசேயின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தவர் நம்முடைய தெய்வம் அல்லவா? அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் நாம் படுகிற எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவர் இந்த காலை வேளையிலே விடுதலையை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தூரத்துல இல்லை. அவர் நம்மை காண்கிற தெய்வமாய், கேட்கிற தெய்வமாய், அறிகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் மறந்து போக வேண்டாம். அவர் நித்தியமான தெய்வம். ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகும் போது முட்செடியின் நடுவிலே, முட்செடியிலே அத அக்கினி ஜுவாலையாய் அது எரிகிறதை பார்த்த மோசே அதன் அருகே போய், அதன் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்க்க போகிறேன் என்று போன போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவனுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அந்நேரத்துல மோசே சொல்றான், நான் இதெல்லாம் போய் எகிப்துல போய் அந்த ராஜாவினிடத்துல போய் சொல்லுகிறதுக்கு என்னிடத்துல பெரிய வாக்கு வலிமைகள் எல்லாம் இல்லை. நான் மிகவும் எளிமையானவன், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல கேட்கிறான். இப்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னிடத்துல கேட்பாங்க, நீ எல்லாம் சொல்றல்ல, அந்த கடவுளுடைய நாமம் என்ன, அந்த ஆண்டவருடைய நாமம் என்ன என்று கேட்டா, நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே என்று அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதை, அவர் அல்மைட்டி காடா இருக்கிறார், நித்தியமானவர், அவர் மாற்றமில்லாதவர். அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து அவர் நமக்கு இறங்குகிற தெய்வமா இருக்கிறார். பயந்து போகிற நேரங்களிலே அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். நம் பலவீனமா இருக்கும் போது அவர் நம்முடைய பலமாக விளங்குவார். தனிமையாக உணரும் போது அவர் நம்மோடு இருந்து நம்முடைய தனிமையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம். அவரை இப்படியாய் பிடித்துக் கொள்ளும். அவர் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா போராட்டங்களில் இருந்து அவர் விடுதலையை தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசையை குறித்து நாம் பார்க்கும்போது நேற்று தினத்துல நாம் தியானித்தோம். அவன் தன்னுடைய மாமன் ஆகிய எத்ரோ வீட்டிலே இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் அந்த மோசையின் மேல கர்த்தர் ஒரு அனாதி தீர்மானத்தை வைத்திருந்தார். அந்த மோசையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து படுகிற வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணம் ஆண்டவருக்கு காணப்பட்டது. அதை நிறைவேற்ற மோசே தேவைப்பட்டார். ஆகவே ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் நாம் எத்தகைய சூழ்நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரால் நம்மை பயன்படுத்த முடியும். ஒருவேளை நம்ம எளியவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சாதாரணமான ஒரு பெண், என்னை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும் என்று ஒருவேளை நினைக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசே அரண்மனையில இருக்கும்போது ஆண்டவர் அவனை தேடல, அவனை அழைக்கல. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வனாந்தரத்துல அந்த கொஞ்சம் ஆடுகளை அவனுடைய மாமனாருக்காய் அவன் மேய்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறார், அவனை அழைக்கிறார், அவனை உருவாக்குகிறார், அவனிடத்துல பேசுகிறார், வார்த்தையின் வெளிச்சத்தை அவன் கண்டுகொள்ளும்படியாய் செய்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, நாம் எத்தகைய சூழ்நிலைமையில இருந்தாலும்
ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். மோசேயுடைய வாழ்வில ஆண்டவர் ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருந்தார். மோசே பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கோபக்காரரா இருந்தவர் பாருங்க. சட்டுன்னு ஒரு கோபம் வந்து ஒரு மனுஷனையே கொலை செய்து போட்டவர். அந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன், அவனை தெரிந்தெடுத்து அவனை பக்குவப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி அவனை உருவாக்குகிற வனாந்தரத்திலே பாருங்க, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தக்கூடிய அளவுக்கு மோசே ஆண்டவர் உயர்த்துகிறார், மாற்றுகிறார். இந்த காலை வேளையில அப்பேற்பட்ட சூழ்நிலை மேல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை பயன்படுத்த முடியும் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதிலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற அந்த வேதனைகளை, ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார். அந்த முட்செடி நடுவிலே அவர் தரிசனமாகி சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே என்னுடைய உபத்திரவத்தை பார்க்க யாரும் இல்லையே, இந்த வேதனைகளை அறிகிறவர்கள் ஒருவரும் இல்லையே என்று இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்திருக்கிறேன், உன்னுடைய கூக்குரலை கேட்டிருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் அவர்களுக்காக இறங்கினேன் என்று மோசையோடு ஆண்டவர் சொல்றேன். இந்த காலை வேளையிலே நாம் படுகிற அந்த வேதனையில் இருந்து ஆண்டவர் நம்மை மாற்றி அடுத்த நிலைமைக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் நம்மேல இரக்கமுள்ளவரா இந்த காலை வேளையிலே நம்மத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். மறந்து போக வேண்டாம், ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கானான் தேசத்துக்கும் அழைத்து கொண்டு செல்வா. இந்த உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகளில் இருந்து நம்மை மாற்றி அடுத்த நிலைமையிலே நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கவோ அவர் நமக்காக இறங்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அதை மறந்து போகவே வேண்டாம். பாருங்க, அவர் சொல்றார், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என்னுடைய சன்னதியில வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். மோசே இடத்துல சொல்றார், அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே என்னுடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்துல எட்டுமா என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்துல போய் எட்டினது என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எகிப்தியர் இந்த உலகத்துல இருக்கிற உங்களை துன்பப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவர்கள், பாடுபடுத்துகிறவர்கள் உங்களை என்னெல்லாம் ஒடுக்குகிறார்களோ அந்த ஒடுக்குதல் எல்லாம் அவர் கண்டிருக்கிறாரா? அவர் கண்டிருக்கிறார். அவர் நிச்சயமா இந்த ஒடுக்குதலுக்கு பதிலை தருவேன். அது அவருடைய காதுகளில நம்ம இடுகிற கூக்குரல் காதுகளில எட்டினபடியால் அதற்கு பதிலை நிச்சயமாய் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையை, சத்ரு உங்களோடு போராடுகிறானா? உங்களை வேதனைப்படுத்துகிறானா? உங்களை பாடுபடுத்துகிறானா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னொரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார் மோசே இடத்துல, எகிப்தின் ராஜா என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடா. பாருங்க, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்விலே சத்ரு உங்களோடு போராடுகிறானா? உங்களுடைய போராட்டங்கள் ஒரு நாளும் ஓயவில்லை என்று நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கை வல்லமையை எந்த எந்த சத்ருவால் நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களோ அந்த சத்ரு கண்டுகொள்ளும்படியா ஆண்டவர் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் பெரிய தெய்வம் அல்லவா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் மாறாதவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, அவர் அதரிசனமான தெய்வம், ஒருவராய் சாவாமை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய அந்த கை வல்லமையை சத்ரு கண்டால் அவன் உங்களை சீக்கிரமாய் விடுதலை செய்து விடுவான் என்று அங்கு ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார். அந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் நம்மோடு போராடுகிறவர்கள், கர்த்தர் நம்மோடு இருந்து செய்கிற அந்த வல்லமையான காரியங்களை கண்டு நம்மை பின்தொடராதபடிக்கு நம்மேல அவர்கள்
நான் போராடுறபடிக்கு ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அவருடைய கை வல்லமையை ஆண்டவர் நம்மிடத்திலே காட்டுகிற தெய்வமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே காட்டி நாம் அடிமைப்பட்டிருக்கிற இடங்களிலிருந்து இந்த அடிமைத்தனத்தை அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறாரா? இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம் பாருங்க. எவ்வளவு அழகான வார்த்தையை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்க. அடுத்து சொல்றார் பாருங்க, எகிப்தியரின் கண்களிலே நான் தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தயவு கிடைக்காம இருக்கிறீங்களா? இந்த உலக மனிதர்களுடைய கண்களிலே ஏதோ ஒரு காரியம் தடைபட்டிருக்கிறது. எனக்கு தயவு கிடைக்கலையே என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் எந்த எந்த மனிதர்கள் உங்களுக்கு தயவு கிடைக்காமல் எந்த மனிதருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு தயவு கிடைக்காமல் இருக்கிறதோ அவருடைய கண்களிலே நான் தயவை உங்களுக்கு கட்டளையிடும்படியா நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். தயவை கிடைக்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, நீங்க போகும்போது இந்த எகிப்திலிருந்து போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு போகும்போது உங்களை வெறுமையா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்திரீயும் அயலானிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிற ஒவ்வொரு இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, எந்த சத்ருவால் நீங்கள் வேதனைப்பட, எந்த சத்ரு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்து, எந்த சத்ரு உங்களை அடுத்த நிலைமைக்கு போக விடாமல் தடுக்கிறானோ அந்த சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியா ஆண்டவருடைய கை வல்லமையை அவர்களிடத்துல காண்பித்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு அழைத்து கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில சோர்ந்து போய் வந்தீர்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எழுதி வைக்க ஆண்டவரோடு இந்த வார்த்தைகளோடு என்னோடு பேசுனீங்களேப்பா, இந்த வார்த்தைகளோடு என் வாழ்வில கிரியை நடப்பீங்கப்பா, இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் என் வாழ்வில் உண்டாகட்டும் ஐயா. இதன்படி என் வாழ்வில தயவு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். என்னுடைய ஒடுக்குதல், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி என்னை ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியா அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து எனக்கு தாருங்கப்பா என்று சொல்லி அவரிடத்துல கேட்போம். அவர் அவருடைய கை வல்லமையினாலே நம்முடைய வாழ்விலே பெரிய நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.